நல்ல கைத்தட்டி உற்சாகமா. உம்மை நம்பும் நான் இந்த மாதமெல்லாம் நம்பணுமே. உங்க அன்பையே நம்பி இருப்பே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பி இருப்பே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பி இருப்பே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பி இருப்பே. உங்க அன்பை நம்புவே நான், அன்பை நம்புவே, அன்பையே நம்பி இருப்பே. உம்மை நம்புவே, நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான் என் கேடகம், நீங்க தான் உங்க அன்பையே நம்பி இருப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, உம்மை மனதார உள்ளத்தில் சொல்லுங்க. 4 மாதங்கள் என்னை மறவாமல் நினைத்தீரையா, உம்மை மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உள்ளத்திலிருந்து. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை முழு பலத்தோடு கரம் உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, உம்மை மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, உம்மை மனதார நன்றி சொல்வே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கரம் உயர்த்தி அப்பாவை நோக்கி உன்னதரே எஸ்ஐயா, நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். 4 மாதங்களும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து எங்கள் துணையாளராய் எங்களுக்கு சுகத்தை தந்து எங்களுக்கு பலத்தை தந்து எங்களோடு வந்து இதுவரையும் நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்தும், உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மார்க்கு 10வது அதிகாரம் 46ஆம் வசனம் தொடங்கி 52ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 10வது அதிகாரம் 46ஆம் வசனம் துவங்கி 52ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும்
திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்தேமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். குருடன் பிச்சை கேட்டுக் கொண்டு இருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த வசனம், இந்த சம்பவம் நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு வசனம். இன்னைக்கு சற்று வித்தியாசமாய் உங்களிடத்தில் பேச கர்த்தர் கிருபை தருவாராக. மாற்றும் தேவன், சொல்லுங்க பாப்போம். சேஞ்ச், மாற்றும் தேவன். இங்க ஒரு குருடன் கேட்கிறான், சரியா? ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றான். இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு புள்ளியல் விவரம் சொல்லுது, 3.5 கோடி ஜனங்கள் பார்வை இல்லாதவர்களாய் இருக்கிறார்களாம். 3.5 கோடி ஜனங்கள் பார்வை இல்லாதவர்களாய் இருக்கிறார்களாம். 27 கோடி ஜனங்கள் பார்வையில் குறைபாடு உள்ளவர்களாய் இருக்கிறாங்களாம். ஒரு புள்ளியல் விவரம் சொல்லுது, 3.5 கோடி ஜனங்கள் பார்வையே இல்லாமல் இருக்கிறாங்களாம், குருடரா. நல்லா கவனிங்க. பொதுவாகவே இந்த உலகம் ஒரு பார்வை அற்றவர் அல்லது ஒரு குருடராக இருக்கிறவங்களை அல்லது குறைபாடு உள்ளவங்களை எப்பொழுதும் உலகம் ஒரு மேன்மையாய் பார்ப்பது இல்லை. சரித்திரங்களும் அப்படிதான் சொல்லுது, சரியா? ஒன்று, நான் ஒரு 4 கருத்து சொல்றேன் பாருங்க. சோசியல் ஸ்டிக்மா, அதாவது இவங்கெல்லாம் சமுதாயத்தின் களங்கமாய் கருதப்படுகிறார்கள். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். இந்த குருடனை பற்றி சொல்றேன் பாருங்களேன். இந்த ஹிட்லர் கிட்டத்தட்ட யூதர்களை 60 லட்சம் யூதர்களை கொன்று போட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, நீங்க நல்லா கவனிச்சா போதும் இந்த செய்தியை. 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் அவன் கொன்று போட்டதாக சரித்திரத்தில் நம்ம படிக்கிறோம். ஆனா உங்களுக்கு தெரியாத இன்னொரு சரித்திரம் இருக்கு, தெரியுமா? ஜெர்மனி தேசத்துல 50 லட்சம் பேரை இந்த யூதர்கள் இல்லாமல் கொன்று போட்டான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த யூதர்கள் எத்தனை லட்சம் கொண்டு போட்டா சரித்திரம் சொல்லுதுன்னா 60 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்களை இந்த ஹிட்லர் கொண்டு போட்டான். அது ரிலிஜியன் சம்பந்தமானது. ஆனா இதை தாண்டி இன்னொரு பார்வை ஹிட்லருக்கு இருக்கு. என்னன்னா 50 லட்சம் பேரை, அதுக்கு மேற்பட்டவங்களை அவன் கொன்று போட்டானா. இவங்க யார் அப்படின்னா, தன்னுடைய ஜெர்மன் தேசத்துக்குள்ள அங்கவீனராய், அதாவது சரீரத்தில் குறைபாடு உள்ளவர்களை அவன் என்ன செய்தான்னா கொன்று போட்டானா. ஏன் அப்படின்னா, தன்னுடைய ஜெர்மன் தேசத்துக்குள்ள அவனுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் தெரியுமா? என் தேசத்துல கொஞ்ச நாள் கழித்து இப்படி ஒரு நபர்கள் இருக்கவே கூடாது. என் தேசத்துக்குள்ள எல்லாரும் வீரர்களாய், வல்லமை உள்ளவர்களாய், திறமை உள்ளவர்களாய், திறமசாலிகளா அப்படிதான் இருக்கணுமே தவிர யாருமே இனி இப்படிப்பட்ட ஒரு ஜென்ரேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த சமுதாயத்துக்குள்ள இருக்கிற அத்தனை நபர்களையும் கொன்று போட்டதாக சரித்திரம் சொல்லுது. நீங்க சரித்திரத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதில் இந்த கூடர்களும் ஒருவர். எப்படி இந்த கை இல்லையோ, கால் இல்லையோ, முடவராக இருக்காங்களோ, சப்பா அந்த மாதிரி இருக்காங்களோ, அவங்கெல்லாம் கொன்றது போல அவன் கொண்ட லிஸ்ட்டில் யார் இருந்தாங்கன்னா குருடர்கள் இருந்தாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் சொல்கிற கருத்தை கவனித்து இந்த செய்தியை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு புரியும். என் தேவன், மீண்டும் சொல்கிறேன், மாற்றும் தேவன். நம்பர் 1, முதல்ல இந்த குருடரை குறித்து வரலாறு என்ன சொல்லுதுன்னா, சோசியல் ஸ்டிக்மா, அதாவது சமுதாயத்தில் களங்கமாக அவங்க ஒரு எந்த விதத்திலும் அவர்களை ஒரு பார்வைக்கோ அல்லது ஒரு கணத்திற்கோ உரியவர்களாக இல்லாதவர்களாக கருதப்படுகிறார்கள். 2வது செப்பரேஷன். ரெண்டாவது எஸ். என்னன்னா, இந்த குருடர்கள் யார் அப்படின்னு சொன்னால், சமுதாயத்தில் அந்த நாட்களையும் சரி, இயேசு அந்த நாட்களையும் சரி, அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் அல்லது தனித்து விடப்பட்டவர்களாய் இருந்தார்கள். கவனித்துக் கொள்ளுங்க. ஒன்று, அந்த இப்படிப்பட்ட ஆள் இருக்கக்கூடாது அப்படின்னு
சமுதாயத்தின் களங்கமாய் கருதப்பட்டவர்கள் கூடர்கள். ரெண்டாவது செப்பரேஷன், பிரித்து தள்ளப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட, உன்னை எதுலேயுமே சேர்த்துக்க முடியாது, உன்னை எந்த லிஸ்ட்லையுமே நான் கொண்டு வர முடியாது. ஒரு யுத்தத்துக்கோ அல்லது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கோ அல்லது ஒரு சிறந்த ஒரு காரியத்துக்கோ எதுக்கும் யூ ஆர் நாட் எலிஜிபிள். நீ தனிமையாக, நீங்கள் வேணால் பாருங்களேன், இன்றைக்கெல்லாம் பாருங்கள், அப்படிப்பட்டவங்க தனிமையாக தான் இருப்பாங்க. அவங்களோட கூட்டமாக இருக்கிறவங்களோட தான் இருப்பாங்களே தவிர ஒரு சமுதாயத்தில் இணைந்து இருப்பது ரொம்ப ரேர், ரொம்ப பார்க்க முடியாது. மூணாவது ஸ்ட்ரெஸ். மூணாவது எஸ் என்னன்னா அதிகமாய், புள்ளியல் விவரம் சொல்லுது, மன அழுத்தத்துக்குள் உள்ளாகிறவர்கள் யாருன்னா இந்த அங்கவீனம், இந்த கூடர்கள் தான். ஸ்ட்ரெஸ், அழுத்தம், மன அழுத்தம். என்னடா அது, ஏன் வாழணும், ஏன் இருக்கணும், ஏன் வாழ்க்கை அப்படின்னு மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறவங்க இவங்க. நாலாவது சஃபரிங், அதாவது ஏழ்மையாக இருப்பாங்க. இவங்களை கவனிச்சு பாருங்க, ஏழ்மையாக இருப்பாங்க. இன்னைக்கு சமுதாயத்துக்குள்ள எந்த ஒரு மதிப்பும் ஒரு அந்தஸ்தும் அவர்களுக்குள்ள இருக்காது. நல்லா கவனிங்க, 4 காரியம் சொன்னேன். ஒன்று என்னது, சோஷியல் ஸ்டிக்மா. அப்படின்னா சமுதாயத்தின் பார்வையில் அவர்கள் களங்கமானவர்கள், அவங்கள எந்த விதத்திலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க. ரெண்டாவது நான் சொன்னேன் செப்பரேஷன், அவங்க யாரு, தனித்து விடப்பட்டவர்கள். மூணாவது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்துக்குள் அதிகமாக இருக்கிற ஒரு மக்கள். அடுத்து நான் சொன்னேன் சஃபரிங், அதாவது புவர், அதாவது ஏழ்மையாய், அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப ரிச் பீப்புளாக இருக்கிறது ரொம்ப ரேர். நீங்கள் என்ன கவனித்து பார்த்தா தெரியும், மேக்சிமம் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்டவர்களை ஒருவன் தான் இந்த நபரும். இவனும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவன் தான். இவருடைய வாழ்க்கையிலும் அங்கவங்க பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மேன்மைகள் இல்லை, தனித்து விடப்பட்டவன். இவனை யாரும் கூப்பிட்டு எதுவும் கனப்படுத்துறது இல்லை. இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு வந்தபோது ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தந்தான். இது 4 நமக்குள்ளேயும் இருக்கும். இன்னைக்கு நமக்கு இந்த கண்ணு நல்லா இருக்கு, ஆனால் மனக்கண் குருடாக இருக்குது. நம்முடைய மனதின் அளவில் நம்ம என்ன செய்யணும்னா கூட இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நாளைய தினத்தை குறித்து யாருக்கு தெரியும்? நாளைக்கு என்ன நடக்க போகுது யாருக்காவது தெரியுமா? அப்படி தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். வேதமே சொல்லுது, நாளைய தினத்தை குறித்து கவலை படாது. நாளைய தினம் தெரியுமா? தெரியாது, எனக்கு தெரியாது. நம்ம ஒரு பெரிய திறமைசாலிகளோ இல்லை. சில நேரங்களில் ஒரு வாழ்க்கையில் பிரச்சனைகள், சில நேரங்களில் வாழ்க்கையில் போராட்டங்கள், சில நேரங்களில் வாழ்க்கையில் இன்னல்களை சந்திக்கும் போது நம்ம ஸ்ட்ரகிள்ட் ஆயிடுறோம். அப்படியே நெருக்கப்படும் போது அப்படியே தனிமைப்படுத்தப்படுறோம். நம்ம வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நமக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நமக்குள்ளே இனி அவ்வளோதான், என் வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்னு நமக்குள்ளே என்கிற நாமும் ஒரு விதத்தில் கூடர்களாக தான் இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் என் சரீர பிரகாரமாக கண்ணு நல்லா தானே தெரியுது, சரீர பிரகாரமாக ஓகே. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, மனக்கண்ணை சத்துரு குருடாக்கினா அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த மனக்கண்கள் உள்ளத்துக்குள்ள இருக்கிற சில நேரங்களில் நாம் முடிவெடுக்க தெரியாத நிலைகள், அல்லது தடுமாறுகிற சூழ்நிலைகள், அல்லது ஒரு போராட்டம் பிரச்சனை வந்த உடனே தனித்து விடப்படுகிற ஒரு சூழ்நிலைகள், அல்லது ஒரு கஷ்டம் வந்தோடனே எல்லாம் சொல்லுவாங்க, என்னை விட்டுருங்கப்பா, நான் லோன்லி, எனக்கு யாரும் இல்லை. ஒன்று நிறைய பேர் இந்த வார்த்தையை என்கிட்ட கேட்டிருக்க சொல்லியிருக்கிறாங்க, நான் தனியாளுப்பா, எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு லோன்லி பீப்புள், நான் ஒரு அனாதை அப்படிலாம் சொல்லி அந்த தன்னையவே தனிமைப்படுத்திக்கும். அப்படின்னா இவங்கெல்லாம் யார் அப்படின்னா ஒரு விதத்தில் ஆவிக்குரிய கூடர்கள் தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஒருவேளை சமுதாயத்தில் கலங்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஐயோ, சமுதாயத்தில் எனக்கு ஒரு போஸ்டிங் இல்லை, சமுதாயத்தின் மத்தியில் எனக்கு ஒரு நல்ல ஸ்தானம் இல்லை, சமுதாயத்தின் மத்தியில் என் வாழ்க்கையில் இன்னும் நான் போராடுறேன், ஒரு பெரிய ஸ்தானத்தை படிக்கிறதுக்கு, ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், ஐயோ இதெல்லாம் ஏன் என் வாழ்க்கை நடக்குது, இந்த போராட்டத்தோடே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணுமா, இதுக்கு வழி என்ன, சொல்யூஷன் என்ன, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, எனக்கு என்ன அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறது, அடுத்த பாதை என்ன, அடுத்த வழிகாட்டுதல் என்ன, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு கூட நம்ம உட்கார்ந்துருக்கலாம்.
அல்லது ஒருவேளை ஒரு செப்பரேஷன், ஒரு தனித்து விடப்பட்ட அனுபவம். என் கூட யாரும் இல்லை பிரதர், ஒருத்தர் கூட உதவி செய்ய ஆள் இல்லை, கையை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, ஒருத்தே ஒரு ஆள் ஏதாவது உதவி செய்தால் என் வாழ்க்கை நான் கொஞ்சம் முன்னேறிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். அல்லது ஒரு சஃபரிங், என் வாழ்க்கையில் ஏழ்மையை தான் பிரதர் நான் பார்த்துருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு உயர்வுக்குள்ளே போக முடியல, சம்பாதிக்கிற பணங்கள் அனைத்தும் என் பையில் சேர்க்கும் போதெல்லாம் அது பொத்தல் பையில் போகிறது போல எங்கே போகுதுன்னு தெரில, ஒரு சேமிப்பு இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சஃபரிங், ஒரு ஏழ்மையாய் இன்னும் ஏன் என் வாழ்க்கையில் இந்த ஏழ்மை, இன்னும் ஏன் என் வாழ்க்கையில் இந்த போராட்டம், இன்னும் ஏன் என் வாழ்க்கையில் ஒரு உயர்வுகள் இல்லை, ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு மேன்மைக்குள்ள நான் கொண்டு போக முடியல, ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு அச்சீவ்மெண்ட்டு, ஒரு ப்ரமோஷன் அல்லது ஒரு வேலையில், ஒரு தொழிலில், ஒரு குடும்பத்தில் ஏன் என்னால் ஒரு மேலோங்கி ஒரு மேலான ஸ்தானத்துக்கு ஏன் என்னால் வர முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த குடனுடைய வாழ்க்கையில் இயேசு நின்று ஒரு மாற்றத்தை தந்ததை போல இந்த நாளில் கர்த்தர் நமக்காய் நின்று ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். காரணம், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஏங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஹிட்லரு 60 லட்சம் யூதர்களை கொண்டது மட்டுமல்ல, அவனுக்குள்ள இருக்கிற ஒரு பயங்கர ஒரு வெறி பாருங்களேன். என் ஜெர்மன் தேசத்துக்குள்ள எந்த ஒரு அங்கவீனரும் இருக்கக்கூடாது. அதுக்கு அவன் கொன்னது 50 லட்சம் பேர் அவன் தேசத்தில். எங்க யூதர்களை கொண்டானா அவனுக்குள்ள ரிலிஜியன் சம்பந்தமான காரியம், ரிலிஜியன் சம்பந்தமான வரி, ரிலிஜியன் சம்பந்தமான காரியம். ஆனால் தன் தேசத்தில், தன் இனத்தில், தன்னுடைய பிரஜையாக இருக்கிறவங்களையே 50 லட்சம் பேரை கொள்றானா அவனுக்குள்ள அந்த வெறி பாருங்க. என் ஜெர்மன் தேசத்தில் இப்படி ஒருவர் இனி பிறக்கக்கூடாது, இப்படி ஒருவர் இனி வரக்கூடாது. காரணம், என் ஜெர்மன் தேசம் முழுவதும் நல்ல வீரர்களாய், வல்லமை உள்ளவர்களாய், திறமைசாலிகளாய் அப்படித்தான் இருக்கணுமே தவிர வேறு யார் இருக்க கூடாதுன்னு ஒரு மனுஷன் யோசிக்கிறான். ஆனால் என்னுடைய தேவன் யார் தெரியுமா? எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த என் தேவனால் முடியும். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நீங்கள் இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் எப்படிப்பட்ட மன அழுத்தத்தோடு வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சோர்வோடு வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, எனக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை என் தேவன் எனக்கு தருவாராக? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ இந்த பர்த்திமேயு கூடனுடைய வாழ்க்கையில் ஒரு 2 காரியங்களை மட்டும் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பர்த்திமேயு இருந்தான்? அதே தான் நான் சொன்ன 4மே அவன்கிட்ட இருக்கும். நீங்கள் வேணால் கவனித்து பாருங்களேன். அவன் ஒதுக்கப்பட்டவன், அவன் தனித்து விடப்பட்டவன், அவன் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருந்துச்சு, சஃபரிங் தான் இருந்துச்சு. அவன் வாழ்க்கையில் சமுதாயத்தின் களங்கமாக அவனுக்குன்னு ஒரு வஸ்திரம் தெரியுமா உங்களுக்கு? குஷ்டரோகிகளுக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கும், பிச்சைக்காரர்களுக்கு அந்த நாட்கள் ஒரு வஸ்திரம் இருக்கும். அதனால தான் இயேசு வராரு, அழைக்கப்பட்ட உடனே அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், தன் வஸ்திரத்தை கலற்றி விட்டு. அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தின் களங்கம் எனக்கு தேவை இல்லை, இதற்கப்புறம் இந்த சமுதாயம் என்னை பார்த்தது போல் இனி என்னை பார்ப்பது இல்லை. ஏனென்றால் நான் சந்திக்க போகிறது ஒரு மாற்றத்தை தருகிற தேவனை. நல்லா யோசித்து பாருங்க. ஒரு மாற்றத்தை தர இன்னைக்கு சர்ச்சுக்கு வரோம். ஏன் தெரியுமா நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரல? நம்ம வரும்போதே இன்னும் அதே அந்த துக்க ஆடை, இன்னும் அதே அந்த பழைய வஸ்திரம், இன்னும் அந்த பழைய வாழ்க்கை, அதை போட்டுக்கிட்டே வந்து ஆண்டவரே என்னை சுகமாக்குன்றோம். ஆனால் எவ்வளோ அழகாக வேதம் சொல்லுது பாருங்களேன். அந்த வஸ்திரத்தை கலற்றி அவன் தூக்கி எரிஞ்சிட்டு வந்து நிற்கிறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், இந்த வஸ்திரத்தோடு என் தேவன் நோக்கி நான் போகிறதல்ல. ஏன்னா நான் போகிற இடம், நான் சந்திக்கிறவர் சாதாரணமான மாற்றத்தை ஏற்படுத்துகிற தேவன் அவர். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், நிறைய தேவை இருக்குது. ஆனால் இன்னைக்கு நான் சந்திக்க வந்த தேவன் என் சூழ்நிலைகளை, என் போராட்டங்களை, என் பிரச்சனைகளை மாற்றுகிற தேவனை சந்திக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பர்த்திமேயு வாழ்க்கையிலேருந்து ஒரு 2 கருத்துக்கள் நிறையா இருக்குது. 2 கருத்துக்களை மட்டும் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வாசிக்கலாம். மார்க்கு 10வது அதிகாரம்
47, 49 வரை நீங்க வாசித்து பாருங்களேன். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். நல்லா கவனிங்க, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க பாப்போம், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு. வாசிங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்களா. அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கேள்விப்பட்டு கூப்பிட்டான். அடுத்து 49. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு. என்ன சொல்றாங்க? எழுந்திரு. நான் சொல்ற ஒவ்வொன்றுக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்கு. ஒன்று, முதல்ல கேள்விப்பட்டு, ரெண்டாவது கூப்பிட்டான், மூணாவது எழுந்திருந்து. என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை தரணும், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும். நான் ஞாயிற்றுக்கிழமை வரேன், பல போராட்டங்கள், பல சஃபரிங்ஸ், பல ஸ்ட்ரெஸ், பல ஸ்ட்ரகிள், பல விதமான சோஷியல் ஸ்டிக்மா எல்லாத்தோடு தான் நான் வரேன். எனக்கும் சமுதாயத்தில் போட்டி இருக்கு, எனக்கும் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் இருக்கு, எனக்கும் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கு, எனக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாமலாம் இல்லை, ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கும்னு சொல்லிட்டு தான் நான் சண்டே சர்ச்சுக்கு நான் வரேன். சர்ச்சுக்கு நான் வரதே எதுக்கு வரேன்னா, என் பிரச்சனை நீங்கும், என் ஸ்ட்ரெஸ்ஸு மாறும், என் ஸ்ட்ரகிள் மாறும், என் ஸ்ட்ரெயின் மாறும். இப்படி நான் சொல்லிட்டு தான் ஆண்டவர் தேடி வரேன். ஆனால் ஆண்டவர் நான் தேடி வர்றது அது எப்படி அப்படின்னா, அங்கே பாருங்களேன், ஒன்று கேள்விப்பட்டு அப்படின்னா காது நல்லா வேலை செஞ்சிச்சு. ரெண்டாவது கூப்பிட்டான் அப்படின்னு அர்த்தம், வாய் நல்லா வேலை செஞ்சிச்சு. எழுந்துரு அப்படின்னு அர்த்தம், கை காலு எது மட்டும் இல்லை, கண்ணு மட்டும்தான் இல்லை, கண்ணு மட்டும்தான் இல்லை, ஒரே ஒரு சின்ன பலவீனம், அவ்வளோதான் அவனுக்கு. அவன் வாயில் பலவீனம் இல்லை, காதில் பலவீனம் இல்லை, ஏன்னா போகிறார் என்பதை கேள்விப்பட்டு. சரியா? அடுத்து எழுந்துரு அப்படின்னு கூப்பிட்ட உடனே எழும்புகிறான். அப்போ அவன் கை காலில் பலவீனங்கள். நல்லா கவனிங்க, இந்த செய்தியை கவனிச்சாதான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் இன்னும் நான் சபைக்கு வந்து மாறல, இன்னும் சபைக்குள்ளே நான் வந்தும் ஏன் ஒரு மாற்றத்தை எனக்குள்ளே நான் பார்க்க முடியல அப்படின்னா, அங்கே அவனுக்கு ஒன்று தாங்க பிரச்சனை. அந்த ஒரு பிரச்சனையவே அவன் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கல, மீதி தேவன் தந்ததை அவன் பயன்படுத்தினான். அவன் கண்ணு கூடாயிடுச்சு, ஐயோ கண்ணு கூடாயிடுச்சு, அவர் போகிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், லூக்கா 18, 36, 37 வாசிங்க. அதில் இன்னும் ரொம்ப உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். லூக்கா 18, 36, 37. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். எப்படி சொல்லிட்டாங்க தெரியுமா? போகிறார் அப்படின்னு அர்த்தம்னா அவர் கடந்து போயிட்டாரு, அவர் போகிறார். இயேசு நின்னாதான் மாற்றம், இயேசு லைஃபுக்குள்ள வந்தாதான் மாற்றம். இன்னைக்கு எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னா என்னோட பலவீனத்தையே நான் சொல்லிட்டு இருக்க கூடாது. அவன் கண்ணு கூடு, ஐயோ கண்ணு கூட போயிட்டாரா, நீ பார்க்கலையா, சரி ரைட்டு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இல்லை. தேவன் தந்ததை அவன் பயன்படுத்தினான். வாய் நல்லா தாங்க இருந்துச்சு, வாயில கர்த்தரை கூப்பிட ஆரம்பித்தான். காது நல்லா தான் இருந்துச்சு, காதுகளில் கேட்க ஆரம்பித்தான். எத்தனையோ தடவை அவன் அங்கே உட்காந்து பிச்சை கேட்டிருக்கலாம், அவனுடைய கண்ணு தெரியல, ஆனால் கால் நடமாட்டத்தை வச்சு யாரோ ஒருத்தர் போகிறாங்க, யாருன்னெலாம் தெரியாது, பிச்சை கேட்டுருந்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சத்தம் வேற மாதிரி இருக்குது, சத்தம் அதிகமாக இருக்குது. கேட்குறான், என்னப்பா இன்னைக்கு சத்தம் அதிகமாக இருக்குது, நடமாட்டம் அதிகமாக இருக்குது, என்ன விஷயம்? இயேசு போகிறார் சொன்ன உடனே, அறிவித்த உடனே தன் பலவீனத்தை அவன் பார்க்கல, அவன் பலவீனத்தை குறித்து யோசிக்கல. அந்த பலவீனத்தை யோசிக்காம ஏற்கனவே தேவன் தனக்கு தந்தவைகளில் அவன் அதை பயன்படுத்த ஆரம்பித்தான். அவன் வாயை திறந்து கூப்பிட ஆரம்பித்தான். அதுவரை எத்தனையோ பேர் பிச்சை கேட்டிருக்கலாம், அப்பெல்லாம் அதட்டாதவங்க இப்போ அதட்டுறாங்க பாருங்க. வாயை மூடு, அமைதியா இரு, என்ன சொன்னாலும் சரி சத்தமாய் அவன் பயன்படுத்துறான் பாருங்களேன், அவன் பயன்படுத்துறான் பாருங்களேன். எழுந்திருப்பா, கர்த்தர் உன்னை கூப்பிடுறார், ஏசப்பா கூப்பிடுறேன்னு உடனே வஸ்திரத்தை தூக்கி போட்டு எழும்புறான் பாருங்களேன்.
இன்னைக்கு நம்ம என்ன பிரச்சனை தெரியுமா? ஏதோ ஒரு சின்ன குறை, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு, ஏதோ ஒரு சின்ன ஸ்ட்ரகிள், அது வாழ்க்கையில் எந்த விதத்துலையோ, குடும்பத்தில் இருக்கலாம், தொழிலில் இருந்திருக்கலாம், வேலையில் இருந்திருக்கலாம், பலவீனமாக இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன ஒரு பலவீனத்தை நம்ம வாழ்க்கையில் இப்போ இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம என்னதமா யோசிக்கிறோம்? ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிடறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு எதை தர்மம் அதிகமாக நம்ம ஃபைட் பண்ணுறோம்? எனக்கு இது குறை இருக்குது, எனக்கு இந்த குறை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை போகலை, இந்த போராட்டம் போகலை, இந்த கண்ணீர் போகலை, இன்னும் இது மாறலை. எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா இதையே பேசிட்டு இருக்கிறோம். ஏங்க, இயேசு போகிறார். இயேசு உங்களை கடந்து தான் போறாரு. ஆராதனை நேரத்தில் உங்க நடத்தும் போது இயேசு உங்க அருகில வந்து கடந்து தான் போறாரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்க பக்கத்தில் வரணும்? வராரு. அவர் வரும்போது ஏன் நிற்க முடியலன்னா, என் மனசு முழுசு எதில் இருக்குன்னா என் குறையிலேயே நிறைஞ்சிருக்குது. அவன் பாருங்க, அந்த குறைய பார்க்கல, கண்ணு தானே போச்சு. கர்த்தர் வாயை கொடுத்துருக்காருல, இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், அதட்ட அதட்ட இன்னும் சத்தமாய். அவனுக்கு தெரியும் இதை விடு, ஆனால் இதை கொடுத்துருக்காருல, இதை செய்ய செய்ய இதிலும் என் தேவன் அற்புதத்தை தர வல்லமை உள்ளவர். நான் சொல்ல சொல்ல எனக்கு தந்ததுல நான் கர்த்தரை துதிக்கணும், எனக்கு தந்ததுல நான் கர்த்தரை உயர்த்தணும். ஒண்ணுமே கர்த்தர் செய்யலையா? தேவன் எந்த நன்மையுமே நமக்கு செய்யலையா? ஜீவனை கொடுத்துருக்காருல, அதே ஒரு பெரிய நன்மை. இன்னைக்கு நம்ம எதை செய்யறதுன்னா, ஏன் ஆண்டவர் நிக்கிறது இல்லை? ஏன் ஆண்டவர் நிற்க முடியல? உரத்த சத்தமா நம்ம கூப்பிடுறதே இல்லை. அவர் சத்தமா, ஆண்டவரே எனக்கு தந்ததை வச்சு அவரை நோக்கி, ஆண்டவரை நீங்க கொடுத்தீங்களே, இதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம், இதுக்கெல்லாம் நன்றி, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல சொல்ல ஏசப்பா நிற்பார், எழுந்து வர செய்வார். அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது? ஒன்னே ஒண்ணுதான். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சான்ஸ் டு சேஞ்ச். உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும்னா உங்களுக்கு தேவன் தந்தவைகள், உங்களுக்கு தந்த காரியத்தை, அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க, அந்த நேரத்தை பயன்படுத்துங்க. சபைக்குள்ளே வந்த உடனே நம்ம மனசு முழுசு எதிருமா அந்த குறையவே தான் யோசிக்கும். இவ்வளோ நாள் ஆச்சு, 4 மாதம் முடிஞ்சிருச்சு, 4 மாதம் போயிடுச்சு, இனி எனக்கு என்ன நடக்க போகுது? இல்லை, இந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் போகிறவர் நின்று அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். சகையு தெரியும், யோசித்து பாருங்களேன். அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் இருக்கிறதுலே குட்டை. யோசித்து பாருங்க, அவன் ஓடி ஓடி முயற்சித்திருப்பான். ஆனால் இயேசு போயிட்டு இருக்கிறாரு. ஐயோ, அவரை எப்படியாவது பார்த்தாகணும், சுற்றி வந்து பார்த்துருப்பான். அங்கேயும் அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவன் வாழ்க்கையில் பாருங்களேன், விடவே இல்லை அந்த தாகம். எப்படியாவது அவரை நான் பார்த்தே ஆகணும், எப்படியாவது இவர் எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர், அந்த உள்ளத்தில் இருக்க அந்த வாஞ்ச. அவன் காட்டத்தி மரத்து மேலே ஏறுறான். அவனுக்கு தெரியும், ஏறினா கீழே விழுவுமா, பழக்கம் இல்லையா, அதெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை இயேசுவை நான் பார்த்தே ஆகணும். ஏறுனா உங்களுக்கு தெரியுமா அந்த வாஞ்சை. நான் சொல்கிறேன், இந்த கூடனை கிராஸ் பண்ணி போகும்போது என் ரட்சகருக்கு தெரியாதா? கிராஸ் பண்ணி போகும்போது இங்கே ஒரு கூடை இருக்கிறான்னு சொல்லி. ஏங்க, பெதஸ்தா குளத்தருகே அவ்வளவு மக்கள் இருந்தாலும் ஒரு மனிதனை தேடி கத்த சுகத்தை தர முடியுமானால் இந்த கூடனையும் தேடி சுகம் கொடுத்துருக்க முடியுமா? முடியாதா? ஆனால் ஏன் தெரியுமா? சில நேரங்களில் கத்தர் நம்ம பலவீனம் தெரியும், நம்ம குறைகள் தெரியும், நம்ம வருத்தங்கள் தெரியும், நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸு தெரியும், நம்முடைய ஸ்ட்ரகிள் தெரியும், நம்முடைய சஃபரிங் தெரியும், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் தெரியுமா அவருடைய கிராஸ் பண்ணி போறாரு? நாம இருப்பதை கொண்டு பயன்படுத்துகிறோமா என்பதை பார்ப்பதற்கு. நான் இவ்வளோ ஆசீர் வச்சேன்ல, நான் இவ்வளோ நன்மை செய்தேன்ல, இவ்வளோ உயர்த்தி வச்சேன்ல, இவ்வளவு பலனை கொடுத்தேன்ல, 4 மாதம் சுகத்தை கொடுத்தேன்ல, எப்படி ஆராதிக்கிறான்னு பார்ப்போம். 4 மாதம் எத்தனையோ ஆக்சிடென்ட் வந்தபோது ஆக்சிடென்ட்டுக்கு தப்ப வச்சேன்ல, எப்படி ஆராதிக்கிறான்னு பார்ப்போம். இயேசு போகிறார். நம்ம அந்த ஆராதிக்கிற அந்த வேகம், அந்த இருதயம், அந்த சத்தம், சகையு, அவனுக்குள்ள ஒரே எண்ணம், அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியணும், அவர் எப்படிப்பட்டவர். சகையு பார்க்க முடியாது. நான் குள்ளன்ற குறையெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, எனக்கு மறையறி அதெல்லாம் கவலை இல்லை. யார் என்னை பற்றி என்ன நினைச்சாலும் ஐ டோன்ட் கேர். ஒரு டாக்ஸ் கலெக்டர் இருக்கலாம், எனக்கு பேர் அதெல்லாம் இல்லை. எனக்கு ஒரே ஒன்று தான், என் குறையெல்லாம் விட அவரை நான் பார்த்தே தீரணும். அவன் மரத்தில் ஏறினான். வேதம் சொல்லுகிறது, நின்று அண்ணாந்து பார்த்து, சகையுவே இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும்னு சொன்னார்.
அன்னைக்கு நடந்து போயிட்டு இருந்த அந்த கூடனுக்கு நின்று அற்புதங்களை தேவன் செய்தார். கானானிய ஸ்திரீ ஏசப்பா பின்னாடியே போகிறா, தாவீதின் குமாரனே இறங்கும் இறங்கும், ஏன் காது கேட்காதா? தெரியும், இருந்தாலும் நான் கூப்பிட வேண்டும், நான் கூப்பிடணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. எனக்கு கொடுத்ததை பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். எனக்கு கொடுத்தது என்னங்க? ஏங்க நீங்கள் சொல்ல முடியும், இந்த 4 மாதத்தில் எத்தனை நன்மையை கர்த்தர் செஞ்சுருப்பார், எவ்வளவு கிருபைகளை கர்த்தர் கொடுத்துருப்பார், எவ்வளவு சுகத்தை கர்த்தர் கொடுத்துருப்பார், எவ்வளவு உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்துருப்பார். இந்த 4 மாதத்தில் எத்தனை நேரங்களில் இந்த ஸ்கூல் இயரே முடிஞ்சு போச்சு, இந்த வருடத்தில் நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலில் தேவன் பாதுகாத்தாரா இல்லையா? இவ்வளவு நன்மை செய்த தேவனை நம்ம கூப்பிடுறதுக்கு மனசு இல்லை. இயேசு போகிறார். நான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் இயேசு கடந்து போவார். அவர் கடந்து போகும்போது எனக்கு மாற்றம் வரணும்னா அவரை நிற்க வைக்கணும்னா எனக்கு ஏற்கனவே தேவன் தந்தவையை நான் பயன்படுத்த வேண்டும். நான் மறுபடியும் சொல்லணும், ஆண்டவரே அவனுக்கு கண்ணு மட்டும்தான் இல்லை, மற்றது எல்லாமே ஆக்டிவ் ஆச்சு. அவன்கிட்ட இருந்த ஒரே குறை கண் குறை, ஆனால் அதை பற்றி அவன் பார்க்கல. சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனையை அவன் பார்க்கல, ஸ்ட்ரகிள்ஸை பார்க்கல. யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ நாட்கள் அதே இடத்துல பிச்சை கேட்டிருப்பான், எத்தனை பேர்ட்ட பிச்சை கேட்டிருப்பான், எத்தனை முறை கத்திருப்பான். அப்போல்லாம் அதட்டாதவங்க இயேசுவை கூப்பிடும்போது அதட்டுறாங்க பாருங்கள். எப்போவுமே இயேசுவை கூப்பிடும்போது கஷ்டமாக தான் இருக்கும். 10 பேர் நிற்க தான் செய்வான், அதட்ட தான் செய்வான், மைண்டு மாறத்தான் செய்யும், எதையாவது யோசிக்க தான் செய்யும். அதை தாண்டி என் நேசரை நாம் கூப்பிடுவோமானால் இன்றைக்கு அவர் நின்று அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். மாற்றும் தேவன், அவர் மாற்றுவார். சமுதாயம் நினைக்காத கர்த்தர் மாற்றுவார். ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறத கர்த்தர் மாற்றுவார். ஸ்ட்ரகிளாக இருக்கிறத கர்த்தர் மாற்றுவார். என் தேவன் மாற்றுகிற தேவன். எத்தனை பேருக்கு வேணும்? என்னை மாற்றுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனை பேர் கூப்பிட முடியுமோ அத்தனை பேர் நீங்கள் கூப்பிடணும். அது எவ்வளவு உங்களுக்கு கர்த்தருக்கு பலனை கொடுத்தாரோ அந்த பலனோட, எவ்வளவு கிருபை கொடுத்தாரோ அந்த கிருபையோட, உங்களுக்கு என்னெல்லாம் கர்த்தர் செய்தாரோ அந்த நன்மையோட இன்னைக்கு சத்த உயர்த்தி, ஏசப்பா இன்னைக்கு நீங்கள் போகிறதல்ல, நின்று என் வாழ்க்கையில் மாற்றத்தை தரப்போகிற தேவன். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்பும் நான், உம்மை நம்பும் நான். ஆமென். நல்லா சந்தோஷமா உம்மை நம்பும் நான். இன்னைக்கு கர்த்தர் நிற்கணும், அற்புதம் செய்தே ஆகணும். உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பி இருப்பே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நம்பிக்கையோடு சொல்லுங்க. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பி. நீங்க சொல்ல சொல்ல அற்புதம். அன்பை நம்புவே, உம்மை நம்புவே, ஆமென், அன்பையே நம்பி இருப்பே. நீதானே என் துணையானி, என் கேடகமுமானி. நீதானே என் துணையானி, என் கேடகமுமானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. சத்தத்தோடு ஓ, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. ஆமென். உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே. ஓ முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. நம்பிக்கையோடு உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பே. ஒரு கூட உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பே. உங்க அன்பை நம்பு. ஆமென். பாக்கியவான். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கைத்தடி சொல்லுங்க. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மையே நம்பி இருப்பே.